புத்தாண்டு தினம் முதல் கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் காலவரையற்ற போராட்டம் அறிவித்துள்ளது. இதனால் ரேஷன் மற்றும் பொங்கல் பொருட்கள் விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவையில் தமிழ்நாடு மாநில துவக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் குப்புசாமி தலைமையில் போராட்டம் நடந்தது. பணி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும், இதனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அரசு வழங்க இருக்கும் பொங்கல் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்படும் என்றும் கூட்டுறவு பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் பெரியசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து ரேஷன் கடைகளும் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலவரையற்ற வேலைநிறுத்தின் காரணமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசானது வழங்கக்கூடிய இலவச வேட்டி மற்றும் சேலைகள் மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கக்கூடிய சூழ்நிலை பாதிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கூட்டுறவு பணியாளர்கள் நடத்திய இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.